ஹலோ பிஸ்னஸ் ஓனர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக் மெட்டா லீட் ரன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீடு வரும். அந்த லீடை வந்து பார்த்தீங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை ஏதாவது சிஆர்எம் டூல் யூஸ் பண்ணுவீங்க. நான் எப்படி சிம்பிளிஃபையாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிஆர்எம் டூல் இல்லாமல் ஃபேஸ்புக் லீடு வர்றத லீட்ல இருந்து நம்ம ஒரு டேட்டா செட் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து கூகுள் ஷீட்டுக்கு சென்ட் ஆகிற மாதிரியும், ப்ளஸ் கூகுள் ஷீட்ல சென்ட் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா இமெயில் வர மாதிரியும் N8N யூஸ் பண்ணி ஒரு டூல் வந்து ரெடி பண்ணிருங்க. ஸோ அந்த டூலை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு லீடு வந்த உடனே அது டைரக்டா நம்மளோட மெயிலுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். அந்த மெயில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்த மெயிலே லீடோட நம்பர், நேம், கான்டாக்ட் நம்பர், டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீடைல்ஸ் பார்த்துட்டு நீங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை தான் இந்த டூல் வந்து சால்வ் பண்ணுது. வாங்க இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் ஷோ பண்றேன். நீங்க ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருக்கீங்க, பிளஸ் நீங்க ஆட்டோமேஷன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அடிக்கடி இந்த மாதிரி வீடியோ நிறைய ஷோ பண்றோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட நேம் சதீஷ், டிஜிட்டல் சன்ஜோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ஃபவுண்டரா இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் ஷோ ஆகும். ஸோ ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் ஷோ ஆகும். ஸோ இந்த ரெக்கார்டிங்ஸ்ல பாருங்க உங்களுக்கு என்ன ஷோ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக் லீட் ஆட்ஸ் ட்ரிகர் மூலியமா, அதாவது N8N இது ஃபேஸ்புக் லீட் ஆட்ஸ் ட்ரிகர் மூலியமா ஒரு ஃபார்மட் லீட் டேட்டா நான் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஃபார்மட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் ஷீட்டில் லோட் ஆகிற மாதிரி லீடு வந்து லோட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் ஷீட்டுக்கு லீடு லோட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நமக்கு இமெயிலாக நம்ம இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் 1 or 2, நீங்கள் இப்போ ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருக்காங்க, ஒரு டைரக்டர் இருக்காங்க அப்படின்னா டைரக்டருக்கும் இப்போ மெயில் சென்ட் பண்ண வைக்கலாம். சேம் டைம் சேல்ஸ் மேனேஜருக்கும் சென்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதோட எக்ஸிக்யூஷன் பேஜ் இது. ஸோ இதில் நமக்கு எப்படி இப்போ நான் இதை எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ நம்ம எடிட்டரில் போகிறோம். ஃபேஸ்புக் லீட் ஆட்ஸ் அப்படின்ற ஒரு நோடு வச்சுருக்கிறோம். ஸோ அதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OAuth 2 வந்து நம்ம N8N கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஈவெண்ட் வந்து நமக்கு நியூ லீடு வந்தால் இது ட்ரிகர் ஆகணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம என்ன பேஜ் ரன் பண்ணுறோமோ அந்த பேஜோட நேம், என்ன ஃபார்ம்லேருந்து நமக்கு லீடு வருதோ அந்த லீடை வந்து நம்ம எடுக்கணுன்றதுக்காக அந்த ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் லீட் டேட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ஃபீல்டு நேமில் என்ன இருக்கோ ஃபுல் நேம்னு இருந்தது அப்படின்னா எனக்கு வேல்யூஸும் அங்கே என்ன நேம், இப்போது விஜய் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா விஜய்னு எனக்கு வரணும், ராஜ்குமார்னு கொடுத்துருக்கேன்னா ராஜ்குமார் அப்படின்னு வரணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஃபோன் நம்பரில் என்ன ஃபீல்டு நேம் அங்கே ஃபோன் நம்பர்னு இருந்தது அப்படின்னா அவுட்புட் எனக்கு ஃபோன் நம்பர் ஃபீல்டு வேல்யூஸ், அந்த வேல்யூஸை எனக்கு அங்கே வரணும். அதாவது கூகுள் ஷீட்டில் கரெக்டாக இந்த நேமுக்கு கீழே இந்த ஃபோன் நம்பர், அதாவது நேமுக்கு கீழே எனக்கு நேம் வரணும், ஃபோன் நம்பர் கீழே ஃபோன் நம்பர் வரணும், இமெயில் கீழே இமெயில் வரணும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே ஒரு ஃபார்மட் லீட் டேட்டா அப்படின்னு கொடுத்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் அப் அண்ட் ரோ ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது சேம் அதுதான், நம்ம கிரெடென்ஷியல் வந்து கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த ஷீட் வந்து வித்தின் டாக்குமெண்ட்டில் எனக்கு இருக்கணும். ஆப்ரேஷன் வந்து அப் அண்ட் ரோ கொடுத்துருக்கோம். அப் அண்ட் ரோ அப்படின்னா அப்போ தான் எனக்கு வந்து வர லீடு வந்து எனக்கு அங்கே அப் அண்ட் ஆகிற மாதிரி, அப்டேட் ஆகிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எங்கன்றதை கொடுத்துருக்கேன். லீட் டெஸ்ட் 1 அப்படின்னு ஒரு கூகுள் ஷீட்டில் ஒரு வச்சுருக்கேன், ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் தான் எனக்கு இந்த லீடெல்லாம் அப்லோட் ஆகணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அந்த டாக்குமெண்ட்டில் சீட்டு, எந்த சீட்டில் எனக்கு சீட் 1 வேணுமா, சீட் 2ல் போய் லோட் ஆகணுமா, சீட் 3லையா இல்லை சீட் 4 அப்படிங்கும்போது சீட் 4 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஈச் காலம் மேனுவலி எனக்கு லோட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கிறேன். அங்கேருந்து வர லீடு இங்கே பாருங்கள், ஃபுல் நேம் ஜேஷான், ஃபோன் நம்பர், இமெயில், கிரியேட்டட் டைம், பிளாட்ஃபார்ம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அங்கே வந்து லோட் ஆகிற, இப்போ எனக்கு சென்ட் மெசேஜ் போகணும், மெயில் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனாக அந்த சேல்ஸ் மேனேஜருக்கோ டைரக்டருக்கோ சேல்ஸ் மேனேஜருக்கு போகணும். ஆக்சுவலாக இது வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டுக்கு
ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த நோடு, இந்த நோட்டிஃபிகேஷன் டூலு. ஸோ ஓகே, அதனால தான் நான் சேல்ஸ் மேனேஜர் டைரக்டர் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி சென்ட் மெசேஜின்ற ஒரு நோடை கனெக்ட் பண்ணிடுறோம். அதில் சேம் வந்து கிரெடென்ஷியல் வந்து கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து எனக்கு மெசேஜாக போகணும் அப்படின்றத நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ரேஷன் வந்து எனக்கு சென்டு, ஓகேங்களா. ஸோ டூ அட்ரஸும் நான் சொன்னேன்ல, இந்த 2 மெயில் 3 மெயில் கூட கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், நான் 2 மெயில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் வந்து நியூ லீட் ரிசீவ்டு. எந்த லீடு வந்தாலும் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷனில் நியூ லீடு ரிசீவ்டு அப்படின்னு வரணுங்கிறதுக்காக சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். இமெயில் வந்து நான் டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கிறேன், ஓகேங்களா, இமெயில் டைப்பு. ஸோ இப்போது அதில் நான் மெசேஜில் எனக்கு என்ன போகணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அதாவது நியூ லீட் டீட்டெயில்ஸ், கிரியேட்டட் டைம் வந்து எந்த டைமில் க்ரியேட் ஆகுன்றத மெசேஜாக எனக்கு வரணும். ப்ளஸ் ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், பிளாட்ஃபார்ம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ பிளாட்ஃபார்முங்கிறது நான் இங்கே ஃபேஸ்புக்குன்றதை அங்கே நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன், செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இமெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஜேஸானாக நம்ம கோடு கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக அங்கே வந்து லோட் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு லீடுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரணும், ஓகேங்களா. சேம் அங்கே லீடில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா இங்கே வரணுங்கிறதுக்காக தான் இந்த கோடு. ஸோ வாங்க, இப்போது நான் உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி எக்ஸிக்யூஷனில் காட்டுறேன் உங்களுக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செப்டம்பர் 23 5/2 செப்டம்பர் 23, அதாவது இன்னைக்கு 5/2 காலையில் வந்து ஒரு லீடு வந்து ரிசீவ் ஆகிருக்கு இந்த ஃபேஸ்புக்கில் ஆடில். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கனெக்ட் பண்ணியிருக்க பேஜ். ஸோ இதுதான் அந்த லீட் டேட்டா. ஸோ நம்ம கரெக்டாக இந்த வந்து கரெக்டாக எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபார்மெட்டு கொடுத்துருக்கோம், அந்த ஃபார்மெட்டுக்கும் இங்கே கரெக்டாக லோட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், கரெக்டாக வந்து நமக்கு எல்லாமே லோட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கிரியேட்டட் டைம், ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்திருக்கா. ஸோ அடுத்து இமெயில் எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகிருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் க்ரீனில் இருக்குங்களா. ஸோ இந்த டேட்டா எல்லாமே எனக்கு இமெயில் அவுட்புட்டாக இமெயிலுக்கு போயிடுச்சு. ஸோ இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கூகுள் ஷீட்டில் எப்படி லோட் ஆகிருக்கு அப்படின்றத நான் இங்கே காட்டுறேன். இங்கே ஃபுல் நேம் இருக்குது, பக்கத்தில் ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் ப்ரிவேசிங்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டாக ஹைட் பண்ணியிருக்கேன். இமெயிலும் ப்ரிவேசிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பக்கத்து காலமில் ஃபுல் நேம் இருக்குது. ஸோ இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, இங்கே இமெயிலெலாம் வந்திருக்கு, அங்கே அப்புறம் கிரியேட்டட் டைம், அப்புறம் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே என்ன கிரியேட் ஆகுதோ லீடில் டேட்டா, அந்த டேட்டா எல்லாமே இங்கே கரெக்டாக கூகுள் ஷீட்டில் லோட் ஆகிடும். கூகுள் ஷீட்டில் லோட் ஆகினதுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடிக்கு, அதாவது நம்மளோட இமெயில் ஐடி அங்கே என்ன 2 செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு இந்த டேட்டா எல்லாமே ஒவ்வொரு லீடாகவே கொண்டு போய் நோட்டிஃபிகேஷனாக சேர்த்துரும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி மெயிலில் லீடு ரிசீவ் ஆகிருக்குது அப்படின்றது நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஃபி லீட் டு இமெயில் நோட்டிஃபிகேஷன் டூல் இது. ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய N8N ஆட்டோமேஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் உங்கள் சதீஷ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.